ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய ஈமான் பலவீனம் அடைகிறதுக்கு ரெண்டாவது காரணம் அந்த மனிதன் அந்த ஈமானிய சூழலை விட்டு தூரமாகிறது. ஒன்று இல்ம், அல்லாஹ் பற்றி உள்ள அறிவு, அதில் ஜஹல் ஏற்படுறது. ரெண்டாவது, அந்த ஈமானிய சூழல் இருக்குதானே, ஈமானிய சூழல் என்ன? ஈமானிய சூழல் இப்போ பாருங்க, இப்போ ஈமானிய சூழல்னால் நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள இயல்பாக ஒரு மாற்றம் வரும். எப்போ மாற்றம் வரும்? நாங்கள் நினச்சி வச்சிருக்கிற மாற்றம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நோன்பு காலம் வந்துட்டா அல்லது சிலருக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டா இது அவங்க தீர்மானிச்சு கொள்வது. இப்போ நோன்பு காலம் வந்துட்டா, ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டா, இப்போ சில மக்கள், சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமையில் இப்படி செய்கிறீங்களே, வெள்ளிக்கிழமை ராவு இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு. அப்படி ஒரு சிந்தனை இல்லை, ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரமலான் காலம் வந்துட்டா என்ன செய்வாங்க? ஆரம்ப காலங்களில் எல்லாம் அந்த டிவி, ரேடியோ, இது சிலவங்க என்ன செய்வாங்க, டிவியெல்லாம் மூடி மறைச்சி அந்த எல்லா பாவத்துக்குரிய அடிப்படையான அம்சங்களை எல்லாம் முட்டி நீக்கிட்டு நோன்பு வாரத்துக்கு முன்னுக்கு நான் ஏதாவது குறைகள் செஞ்சால் மன்னிச்சுக்குங்க அப்படிங்குவாங்க. அப்போ இதெல்லாம் எல்லா காலத்துலையும் இருக்கணும். ஆனால் இப்படி அந்த மக்கள்கிட்ட அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ பாருங்க, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறோன்னு என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு என்ன செய்வாங்க? சலான்னு சொல்லி நாங்கள் என்ன சரி செஞ்சால் மன்னிச்சுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, இப்போ ஹஜ்ஜுக்கு போனால் ஏதாவது பயணம் போகிறோம், மௌத்தானா அப்படியே பாவியாக நாங்கள் எழுப்பப்படுவோம்ன்ற நம்பிக்கை தானே. அப்போ அந்த மக்களுக்கு தெரியாதா என்ன மௌத்து நாளைக்கும் வரலாமண்டு? ஹஜ்ஜுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவார், நாளைக்கு மௌத்தா போகலாம் தானே. ஹஜ்ஜுக்கு போவாட்டி வந்து எவ்வளோ அநியாயம் செய்யலாமா? சொல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு போகலண்டா எல்லா அநியாயம் செய்யலாம். செய்கிற எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஹஜ்ஜுக்கு போகிறேன் நீங்கள் மன்னிச்சுங்கண்டா என்ன? அடுத்த சிலாக்கள் என்ன செய்வாங்க? வாப்பா அம்மா இந்த என்ன செய்வாங்க? வாப்பா அம்மாவோட பற்று அக்கறையெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? சில பிள்ளைகளுக்கு எப்போ வரும்? மௌத்தா போய் மையத்தா கொண்டு வச்சிருப்பான் பள்ளியில். வாப்பா யாருக்கா கடன் பட்டிருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. அது மாதிரி வாப்பா ஏதோ அநியாயம் செஞ்சா இதை சொல்லுங்க, மன்னிச்சுக்குங்க. அப்போ இப்படி எந்த பற்று வரும்? சிலர் வாழ்நாள் முழுக்க சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ மௌத்தா போன உடனே தான் அன்பு கணவன் வஃபாத்தாகி விட்டார். நீங்கள் அந்த பேப்பரில் மட்டும் தான் நீங்கள் இன்னாரின் அன்பு கணவன், அன்பு மனைவிங்கிறது அங்கே மட்டும் தான் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் அன்பே இருக்காது. அது வந்து அந்த அப்படியே மாற்றிட்டாங்க. எந்த ஒரு ஜனாசா நியூஸ்லையாவது அன்பு கணவன் அவன் கொண்டு அடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சாவறதுக்கு முன்னுக்கும் அடித்து தான் செத்திப்பான் மௌத்தா போய்ப்பான். ஆனால் எழுதப்படி எப்படி? அன்பு கணவன் மரணித்து விட்டார். அப்போ இந்த நிலை இருக்குதானே, இதெல்லாம் எப்படி வருது? சரி பிள்ளைங்கிறது ரெண்டாவது விஷயம். முதலாவது இதில் என்ன விளை கொள்ளணும்னாலும் இது நாங்களாக உருவாகி கொண்டது. மார்க்க ரீதியாக இந்த ஈமாண்ட சூழல் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ பாருங்க, நீங்கள் கிழமைக்கு ஒருக்கா இப்படி உட்காருங்க பையனுக்கு, ஈமான் கூடுதா இல்லையா? இப்படியே ஒரு வருஷம் இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு வந்தால் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இல்லையா? இப்போ எந்த பயானும் இல்லை, ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு பெருநா பயானுக்கு போனால் என்னமோ சொல்கிறார் மௌலவின்னு புதுசாக நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி யோசிப்போம். அப்போ இந்த மாதிரி சூழல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தாகும். நீங்கள் சொர்க்கத்து பூங்காக்களின் பால் சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க காலு அமாரியாதுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொர்க்கத்தில் பூங்கா எது? கால ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள். திக்ருடைய சபைகள்னா என்ன? அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற சபைகள். அப்போ இது சொர்க்கத்து பூங்கா. அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். அல்லாஹ் அஹப்புல் பிலாத் இலல்லாஹ் மசாஜித். அல்லாஹ்வுடைய அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மசாஜித், பள்ளிவாசல்கள். அல்லாஹ்க்கு வெறுப்பான இடம் கடை தெருக்கள். அப்போ இடங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் இருக்குது அஹப்புல் பிலாத் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜித், பள்ளிவாசல். அல்லாஹ்க்கு விருப்பமான இடத்துல இருக்கிறோம், அதே நேரம் அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுகிறோம், கேட்கிறோம். அல்லாஹுக்கு நெருக்கமான, அல்லாஹுக்கு விருப்பமான இடத்துல இருந்து அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம். அதே நேரம் இப்போ நாங்கள் பேசுகிற விடயம் இந்த சபைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹிலகு திக்ர், திக்ருடைய சபை. இதை சொன்னாங்க ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தில் பூங்கா. உலகத்தில் சொர்க்கத்தில் பூங்கா இருக்கு, அது அல்லாஹ் பற்றி பேசுகிற இடம். திக்ர்னு சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இது திக்ர் மாதிரி அல்லாஹ் பற்றி பேசுகிற ஞாபகப்படுத்துகிற இடமெல்லாம் திக்ர் தான். அது திக்ருடைய சபைன்னா இந்த மாதிரி சபைகள் தான். அல்லாஹ் பற்றி அறிகிறதான் மிகப்பெரிய அறிவு.
அந்த அறிவை படிக்கிற இடம்தான் திக்ர்ல பெரிய திக்ர். அப்ப இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொர்க்கத்துல பூங்கா. இதுல ரத்தான்னு சொன்னாங்க. அதாவது நீங்க இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லல, மேய்ந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நாங்க ஒரு மேய்ந்து கொள்ளு ஆடு மாடுக்கு சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்றதுக்கு தானே சொல்ல இந்த வார்த்தை. ரத்தாண்டா மேய்ஞ்சு கொள்ளுங்கன்னு நாங்க சொர்க்கத்துல பூங்கால மேய்ஞ்சு கொள்ளுங்க. மனுஷன் மேய்ஞ்சு கொள்வானா? இது ஒரு ஓமானம். இப்ப பாருங்க, இந்த மாடு ஆடை கொண்டு புல்வெளியில விட்டா அது நல்லா சாப்பிடும், நிறைய சாப்பிடும், கிடைக்கிற எல்லாம் எடுத்துக்கொள்ளும், நிறைய சாப்பிடும். சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? இறை மீட்டல் செய்யும். எடுத்து சப்பி சப்பி இறை மீட்டல் செஞ்சு கொண்டே இருக்கும். இதுக்கு தான் சொன்னா ரத்தா. இப்ப நாங்க கிடைக்கிறத எடுத்து அதை மீண்டும் அதை இறை மீட்டல் செஞ்சு கொள்ற அளவு அதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும். இங்க இடத்துல கேட்டோம் மறந்தோம் இல்லை, கேட்டோம் அதை அதை எடுத்துக்கொண்டோம், வீட்டுக்கு போனோம், மீண்டும் சிந்தித்தோம், வாழ்க்கையில கொண்டு வந்தோம். இல்லதா? மாடு உடனே சப்பி உடனே என்ன செய்யாது, உள்ள எடுத்துக்கொள்ளாது. அதை எடுத்துக்கொள்றதையெல்லாம் எடுத்து மீண்டும் மீண்டும் இறைமீட்டல் செய்வதை போன்று நாங்கள் இறைமீட்டல் செய்து கொள்ள வேண்டும். அது இல்முடைய சபை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்தில பூஞ்சோலைகளை கண்டால் அதை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்ப எனவே இந்த சூழல் இப்ப பாருங்க, இப்ப இந்த சபையில உட்கார்றீங்க, அல்லாஹ் பத்தி படிக்கிறீங்க, அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொன்னா ஈமான கூட்டும். இந்த சந்தர்ப்பங்கள் இல்லை என்றால் ஈமான பலவீனம் ஏற்படும், ஈமான பலவீனம் ஏற்படும். அப்ப இந்த காரணி அதுக்கான தீர்வு என்ன? அடிக்கடி மார்க்க சபைகள்ல உட்காரணும், மார்க்கத்தை பற்றி கேட்கணும். இதை தூரமாக 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 ஈமான் பலவீனம் அடையும். அதே மாதிரி இப்ப இந்த சபைகள்ல பேசப்படுற மார்க்க விஷயங்கள், இப்ப ஜும்மாவுடைய பயான்கள், இப்ப மாஷா அல்லாஹ் நிறைய குர்ஆனுடைய வகுப்புகள், தஃப்சீர்கள், தர்ஜமாக்கள், விளக்கங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில். இந்த யூடியூப் இருக்குது, இந்த ஃபேஸ்புக் இருக்குதுன்னு சொல்லி கண்ட கண்ட பயான்களை தயவு செய்து கேட்காதீர்கள். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஆதாரபூர்வமாக சொல்லப்படுற தெளிவான கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்படுற உரைகளை மட்டும் கேளுங்க. அடுத்த உரைகளை அந்த இப்படி பேசினார், இந்த மூலை இப்படி சொன்னார்னு சொல்லி கண்டதுக்கு அடியதை கேட்டு உங்களோட ஈமான பாழாகி கொள்ளாதீங்க. பிதஅத்துகளை பேசுறவங்களும், அனாச்சாரங்களை பேசுறவங்களும், ஷிர்க்க சொல்றவங்களும் மார்க்க தோற்றத்துல இருப்பாங்க. நல்லா பெரிய தலைப்பா கட்டிருப்பாங்க, பெரிய சூரத்தா பார்க்கறதுக்கு நல்ல மௌலவிதான, இவர் போய் சொல்லுவாரான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா வாயில இருந்து வாரதெல்லாம் ஹதீஸ்னு பேர்ல போய் ரசூல் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, சம்மந்தமே இருக்காது. அப்ப எனவே இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்லக்கூடிய சரியான கொள்கை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய உரைகளை கேட்கணும், அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கொள்ளணும். இப்ப அதே மாதிரி தான் இந்த சூழலை விட்டுறக்கூடாது. வீட்டுல பாருங்க ஈமாண்ட சூழல் இருக்கணும், இல்லைன்னா பலவீனமாகும். பிள்ளைகளுக்கு மத்தியில பாருங்க, நீங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்க இல்லைன்றால், குர்ஆனை பத்தி, ஹதீஸை பத்தி, மார்க்க விளக்கங்களை அல்லது மார்க்கத்தினுடைய போதனைகளை பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ள இல்லை, வீட்டுல அந்த சூழல் இல்லைண்டா உங்களோட பிள்ளைகளோட மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. புள்ள தொழுகையில ஏன்னா நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, 4 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, இப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும். 5 நேரம் தொழுதாலும் ஹய்யால ஸலான்னு சொல்றாங்களா இல்லையா? ஹய்யால ஸலான்னு சொல்றாங்களா இல்லையா? போன் இருக்குது, அதுக்குரிய டைம் கலண்டர்ல இருக்குது, அலாம் வச்சுட்டு படுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருந்தும் ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்க, 5 நேரம் கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்படித்தான் மனிதன் மறந்து போயிடுவான், மனிதன் மறைஞ்சு போயிடுவான். அவனுடைய ஈமான் குறையும், அவனுடைய ஈமான் பலவீனப்படும், அவனுடைய ஈமான் குறைஞ்சு 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 அவன் ஈமான் உள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல மூமின் செய்யறதை விட்டு அவன் தூரமாய் பாவங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவான். அப்ப அடிக்கடி ஞாபகம் ஊட்டணும், அந்த சூழல் உருவாக்கணும். அதுல இருந்து தொடர்பு இல்லாம இருந்தா, இப்ப வீட்டுல அந்த சூழல் நாங்க உருவாக்க இல்லைண்டா எங்கட பிள்ளைகளுக்கு மத்தியில வேற வேற, இப்ப உதாரணமா ஒரு 3 நாள் மார்க்க ரீதியான பேச்சுக்கள் நீங்க வீட்டுல பேச இல்லைண்டா 4வது நாள் அந்த புள்ள வேற ஒரு இடத்துக்கு போயிடும், வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு பேச்சு. நீங்க பிள்ளைகளோட பேசி மார்க்கத்தை சொல்லி கொடுக்க இல்லைண்டா நண்பர்கள், அவங்களோட நண்பிகள் சொல்றதுதான் அவங்களுக்கு அறிவா தெரியும். இப்ப நீங்க சொல்ற மார்க்க விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விளங்காது. 3 நாள் 4 நாள் விட்டு பாருங்க, ஒரு வாரம் விட்டு பாருங்க, அவங்களோட ரூட் மாறிக்கிட்டே போகும். ஏண்ட பிள்ளைய அப்படி செய்துன்னு யோசிப்பீங்க, ஏண்ட பிள்ளைய அப்படி செய்து, ஏண்ட பிள்ளை அப்படி பேசுது, ஏண்ட பிள்ளை அந்த பழக்கத்துக்கு பழகி இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவு மாறுவாங்க.
2-3 நாள் இப்படி இருந்தாலே இந்த நிலை என்றால் வருஷ கணக்கில் பிள்ளைகளோட எந்த பேச்சும் இல்லை, சூழலே மோசமாயிருக்குது. அப்படித்தானே? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சஹாபாக்களுக்கு அந்த நிலை இருந்தது. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. அந்த சபையில் இருக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள் பேசப்பட்டது, நல்ல ஈமான் விஷயங்கள் பேசப்பட்டது. வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து மனைவி மக்களோட இருக்கும் பொழுது இவருக்கு ஈமான் குறையிற மாதிரி விளங்குது. அங்கே ஈமான் கூடிச்சுது, ரசூல்லாவோட இருக்கும்போது ஈமான் கூடிச்சுது, வீட்டுக்கு வந்தோன்னா ஈமான் குறையுது. இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்தாரு? நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திச்சு கேட்டாங்க, சஹீஹ் முஸ்லிம் வருது, என்ன நீங்க நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார் ஓடி வாரீங்க? அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது ஈமான் கூடுது, நல்ல ஈமான் வருது. ஏன்னா அந்த சூழல் வந்து அப்படித்தானே, அல்லாஹ் ரசூலை பத்தி பேச 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 ஈமான் கூடும். அப்ப அதே இது வீட்டுக்கு வந்தா மனை மக்களோட இருந்தா ஈமான் குறையிற மாதிரி இருக்கு. அப்ப அங்க ஒரு நிலை, இங்க ஒரு நிலை. உண்மையில அவர் உணர்ந்தது சரி, ஆனா அவர் அந்த பாவிச்ச வார்த்தை நாஃபக முனாஃபிக் ஆயிட்டாரு, அவர் ஈமானோட தரத்தை காட்டுது. சின்ன ஒரு பலவீனத்தை கூட முனாஃபிக் தான்னு பார்த்தாங்க. நாங்க பலவீனத்தை கூட பலவீனமா விளங்க இல்லை, அவங்க பலவீனத்தை நிஃபாக்தனமா பார்த்தாங்க. ரசூலோட சபையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஈமான், வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ரெட்டை நிலை, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அப்ப அவர் சொன்னாரு உண்மையில ஈமான் பலவீனம் அடையும். அப்ப அவர் இப்படி சொன்னோடனே, வாங்க எனக்கும் அப்படித்தானே, யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கும் ஈமான் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் உலகத்திலே முதலாவது சொர்க்கம் போறாள், 2 பேர் ரசூலாண்ட போறாங்க, ரசூல் அதுக்கு தீர்வு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஹந்தலா ரலியல்லாஹு நினைச்சது என்ன தெரியுமா? நான் ரசூலோட சபையில் இருக்கும்போது ஈமான் கூடுது, சஹாபாக்கள் ரசூலாவோடே இருந்தாங்க, என்ன காரணம்? ஈமான் கூடுது. அப்ப இந்த சபைகள் ஈமாண்ட சபைகள், 2 வகையான சபை இருக்கு, ஒன்று ஷைத்தான சபையும் இருக்கு, ஈமாண்ட சபையும் இருக்கு. இப்ப நீங்க உண்மையிலே சொந்தக்காராக்கள், உங்களோட சாட்சி பெரியம்மா சின்னம்மா இவங்களோட இருந்து நீங்க ஈமான பத்தி பேச இல்லைண்டா அந்த சபை ஷைத்தாண்ட சபையா மாறிடு. அப்படி இருந்து பேசுறதால நாங்க எல்லாம் குடும்ப உறவை பேணிக்கொள்றோம்னு நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் நினைச்சிருக்கிற என்ன தெரியுமா, இந்த விஷயத்தோட இதை சேர்த்து சொல்லிட்டு வரேன். இந்த குடும்ப உறவை பேணுன்னா என்ன தெரியுமா, என்ன ஆடம்பரத்துல பர்த்டே பார்ட்டி வச்சாலும் சரி, கல்யாணத்துக்கு அந்த அனாச்சாரம் செஞ்சாலும் சரி, அது மாதிரி வந்து போனா 1000 பேரை பத்தி புறம் பேசினாலும் சரி, என்ன செஞ்சாலும் மாமி வீட்டுக்கு கரெக்டா போகணும், சாச்சி வீட்டுக்கு கரெக்டா போகணும், உம்மா வீட்டுக்கு சரியா கரெக்டா டைமுக்கு போகணும், பெருநாளைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். இது குடும்ப உறவை சேர்தல் ஆகாது. குடும்ப உறவை சேர்றா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க போனா அல்லாஹ் பத்தி அங்க பேசணும், நீங்க போனா இபாதத்தை பத்தி பேசணும், நீங்க போனா குர்ஆன் சுன்னா பேசணும், நீங்க போனா கொள்கையை பேசணும். நீங்க பேசுற சபைகள்ல ஈமான் இஸ்லாம் அதனுடைய வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். அதை விட்டு போட்டு நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு நாங்கள் சந்திச்சோம், ஒன்று கூடினோம், இந்த பேக் டு ஸ்கூல் மாதிரி கூத்தடிக்க போறது, அந்நிய ஆண்களை வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பாட்டு அடிக்கிறது, பாட்டு போடுறது, டான்ஸ் போடுறது, இந்த பச்சை ஹராத்தை செய்யறது. மாப்பிள்ளமார் ரோசம் இல்லாத மாப்பிள்ளமார் அனுப்புவாங்க, ரோசம் உள்ள கணவன் அனுப்ப மாட்டாங்க, ரோசம் உள்ள தந்தை அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கலாச்சாரங்கள் யார் உருவாக்கி தந்தது? இது எல்லா இடத்துலையும் இப்ப பரவல அந்த நோய் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த குழுவாக நாங்க 2015, நாங்க 2014, 2013 பெஞ்ச் ஒன்று சேர்றது, மாப்பிள்ள இவர மாப்பிள்ள இவருக்கு என்ன மஹ்ரமி, அவட மாப்பிள்ள இவருக்கு மஹ்ரமி, என்னமோ இந்த 5 பொம்பளைகளை எல்லாரும் மாறி மாறி கல்யாணம் முடிச்ச மாதிரி எல்லாரும் கதைக்கிறது, எல்லாரும் பேசுறது. எவ்வளவு பெரிய அனாச்சாரம், எவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு. இப்படியான தொடர்புகள்லாம் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. இந்த பிள்ளைகள் இதை பார்த்து எப்படி திருந்துவாங்க? அப்ப இந்த சபைகள் எல்லாம் ஈமான பலவீனப்படுத்தும். நாங்க நினைச்சிடக்கூடாது நாங்கள் எங்கள் உறவை புதுப்பிக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்ல, மாப்பிள்ளை அங்க வெளிநாட்டுல கஷ்டப்படுவார், இவ வாட்ஸ்அப் குரூப்ல கூத்தடிச்சிருப்பா. நாங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறோம். என்ன குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க? கணவன் அனுமதி இல்லாம நீங்க எப்படி வெளியே போவீங்க? கணவன் அனுமதி இல்லாம அந்நிய ஆணோட எப்படி பேசுவீங்க? கணவன் அனுமதி இல்லாம எப்படி ஒரு அந்நிய ஆணோட, அது ஆசிரியராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், நீங்க படிக்கிற நேரம் கற்றுக்கொள்றீங்களா, அதோட முடிஞ்சது. தேவை இருக்குது, ஏதாவது அவசியம் இருக்குது, பேசுங்க. ஆனா அதற்காக நீங்களாக ஒரு நிகழ்ச்சிகளை உருவாக்கி ஒரு அந்நிய ஆணை வச்சு பேசுறது, ஒரு அந்நிய ஆணை வாழ்த்துறது, பாடுறது, இதெல்லாம் யார் உருவாக்குன கலாச்சாரம்? யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். இது யாரோட கலாச்சாரம்? இஸ்லாத்தின கலாச்சாரமா? இதை நாம நினைச்சிருக்கிறேன் என்ன தெரியுமா? இதான் குடும்ப உறவை பேணுறது, இதுதான் வந்து குடும்ப உறவை பேணுறதுடைய அடையாளம். அது மாதிரி இந்த ஸ்கூல்ல உள்ள அந்த சகோதரத்துவத்தை பேணுறதுடைய அடையாளம் இஸ்லாத்துக்கு உட்பட்டிக்கணும். எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்துல வரையறையை மீறினால் அது கூடாது. நினைச்சா இப்ப சேர்மார் ஆசிரியர்கள், உங்களோட பிள்ளைகள், நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? சேர்மாரோட பேசுவீங்க,
அதே மாதிரி உங்களுக்கு படிச்சிருந்த சேர் அவரோட எனக்கு படிச்சிருந்த சேர்ன்னு சொல்லி அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசுவீங்க, 4 பிள்ளைகள் அவரோட ஜோக் அடிப்பீங்க, எனக்கு படிச்சிருந்த சேர். இப்ப இதை நீங்க ஜோக் அடிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. உங்களோட பிள்ளை 7ஆம் வகுப்பு படிக்குது, ஒரு அண்ணி ஆணோட பேசும்போது நீ எப்படி அந்த பிள்ளையோட பேசுறான்னு கேட்பீங்க. நீங்க உங்களோட 45 வயசுக்கு 35 வயசுக்கு ஏற்ப நீங்க அவனோட பேசுறீங்க, அது ஹராம். அது உங்களுக்கு ஹராம தெரியுது இல்ல. ஆனா உங்களோட பிள்ளை 14 வயசு பிள்ளை 14 வயசு பொம்பளை பிள்ளையோட பேசும்போது உங்களுக்கு என்ன கொந்தளிக்குது, கோபம் வருது. ரெண்டும் ஹராம் தானே. வயசு கூட்டினா என்ன, குறைஞ்சா என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, தெளிவா விளங்கிக் கொள்ளணும். குடும்ப உறவுகளாக இருந்தாலும் அங்கே மஹ்ரமி அஜ்னபி பேணணும். என் மாமாட மகள், என் சாச்சாட மகள், என் சாச்சாட மகன், அவன் நானா தானே. நானா சாச்சாட மகன் அஜ்னபி, ஹராம் பேசுறது. சோளும் இல்லை, ஃபர்தாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பேசுறேன். என்ன நானா? அவனை கல்யாணம் முடிக்கலும், அஜ்னபி நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படித்தான் அம்மா மாதிரி சொல்லி கொடுக்குறது. அஜ்னபி மஹ்ரமி சொல்லி கொடுக்குறது இல்லை. ஏன்னா மச்சான கண்டா ஒளிர அதே பொம்பளை புள்ள அதை சாட்சி பெரியமாட மகனை கண்டா நானான்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து பேசுது, பைக்ல பின்னுக்கு இருந்து போகுது. இது ஹராம் இல்லையா? ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். நாங்க தான் நானா மச்சி நாங்க தான் உறவை பிரிச்சிருக்கிறோம். இஸ்லாத்திர பார்வையில் அஜ்னபி பேசக்கூடாது. அதாவது பர்தா இல்லாம ஹிஜாப் இல்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம சும்மா ஹிஜாப் பர்தா அணிஞ்சாலும் தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க உங்களோட அம்மா வீட்டுக்கு போறீங்க, அங்க இப்ப நான் போறேன்னு வைங்க, அங்க இந்த தம்பிட மனைவி இருந்தால், தம்பிட மனைவி மச்சின்னு சொல்லி மைனின்னு சொல்லி நான் எதை வேணாலும் உட்காந்து கதிரை போட்டு உட்காந்து பேசிட்டு கேளுமா? பார்க்கறதே ஹராமோ அது. இப்ப அதெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா தம்பிட மனைவி தானே, ஏன்னா நானோட மனைவி தானே, அதெல்லாம் ஹராம் கூடாது. வாட்ஸ்அப் குரூப்பை திறந்துட்டு நான் எங்க பெருநாளையில சோளமில்லை ஒன்றுமில்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு போட்டோ பிடிச்சி போடுறது. ஏன் நானா தம்பி தங்கச்சி, இப்ப என் நானாட அல்லது என் தம்பியோட வைஃப் வந்து எனக்கு என்ன மஹரமியா? அவளை எப்படி நான் போட்டோவில் பார்க்கறது? எப்படி ஹிஜாப் இல்லாம அவளை பார்க்கறது? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? யோசிக்கிறதே இல்லை. அப்ப எனவே இந்த மாதிரி சில குடும்ப உறவுகளை சேர்ந்து அந்த சபையில போய் உட்கார்ந்து நீங்க பேசுறது உங்களோட ஈமான குறைக்கும். அது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்தல் என்பது கிடையாது. நாங்க தவறுதலா வழங்கி வச்சிருக்கிறோம். என்ன கல்யாணத்துக்கு போட்டு என்ன நினைப்பாங்க? அங்க பாட்டு போட்டிப்பாங்க, ஆடல் போட்டிப்பாங்க, டான்ஸ் போட்டிப்பாங்க, ஒரு ஸ்டேஜ் அடிச்சு மாப்பிள்ளையும் பொண்டாட்டி ஒன்னா வச்சிருப்பாங்க. எல்லாரும் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி, ஊர்ல இருக்கிற பொம்பளையெல்லாம் பொண்டாட்டியா? அவன் இருந்து மேடையில இருந்து மிம்பர்ல இருந்து பயன் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான சீர்கேடுகள், இந்த மாதிரி அனாச்சாரங்கள், பாட்டு இசை ஆடல் பாடல் கலவன் ஆண் பெண் சர்வ சாதாரண சகஜம். இப்படி ஒரு திருமணம் பாருங்க, திருமணத்துக்கு கூட வரமாட்டேங்கிறாரு, திருமணத்துக்கு கூட வரமாட்டாரு. இப்படியெல்லாம் நடந்தா எப்படி போறது? ஹராமான சீதனம், ஹராமான விடயங்கள், இப்படி எல்லாமே அதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கும். அப்ப அதே மாதிரி தான் பெருநாள் ஒன்று கூடல் என்று சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்துகிட்டு தேவையில்லாத பேச்சுகள், அஜ்னபி மஹரம் இல்லை எல்லாம் பேசுவாங்க, கதைப்பாங்க. பாருங்க, அவர் மட்டும் வாரதில்லை, இவர் மட்டும் வாரதில்லை. என்ன பாவம்! இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தார குடும்ப உறவை பேணுறது. எந்த இடத்துல உம்மா தவறு செய்கிற பொழுது, உம்மா தொழாம இருக்கிற பொழுது மகன் சொல்லணும், உம்மா நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, தொழுங்க. நீங்க தொலை இல்லைன்னு சொன்னா, நீங்க சரியா இபாதத்தை பேண இல்லைண்டா நான் உங்களோட பேச மாட்டேன். ரசூல் என்ன சொன்னாங்க? மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மன்அ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மல் ஈமான். அல்லாஹ்வுக்கு அன்பு கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு கோபம் கொள்ளணும். எல்லாம் மாறிட்டு நீ அல்லாஹ்வுக்கு அன்பு கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு கோபம் கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அல்லாஹ்வுக்காக தடுங்க. ஒரு ஆள் கொடுக்க, தம்பி கொடுக்க அவரு மதுபானத்திலே செலவழிக்கிறார், இப்ப தடுங்க. அதே தம்பி தான் கொடுக்காதீங்க, அதே நானா தான் கொடுக்காதீங்க, ஆடம்பரத்தில் செலவழிக்கிறார். அப்ப இது இஸ்லாம். நாங்க உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படக்கூடாது. அதான் நான் சொன்னேன். அப்ப எனவே இந்த இடத்துல நாங்க என்ன புரிஞ்சுக்கொண்டால், ஈமான பலவீனப்படுத்துற சூழல் அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஈமான பலவீனப்படுத்துற சூழல் அது சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அதை மாற்றணும். சொல்லிட்டே இருங்க. அம்மா வாப்பா பார்க்க போறீங்களா? தொலை இல்லை, டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு கட்டத்துல என்ன அம்மா வீட்டுல இருப்பீங்க, அது போறோம் மதரசாக்களுக்கு அல்லது மார்க் அடிப்படையில் நல்லா படிச்சு வளர்ந்துருப்பீங்க, நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்கும், ஈமானோட பக்குவத்தோட இருப்பீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாப்பா மதுபானத்தோட இருப்பாரு, உம்மா சீரியல் நாடகத்தோட இருப்பாங்க. சிலாக்கள் கால் பண்ணி கேட்பாங்க, சரி இப்படி இருக்குது, நான் போவா வீட்டுக்கு வானாமாண்டு, உம்மாவோட இப்படி இருக்குது என்ன, உம்மா சகோதரிகள் எல்லாம் சீரியலுக்கு அடிமை, அப்படியே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில 6-7 மணிக்கு ஆரம்பிச்சா 10-11 மணி வரைக்கும் டிவி ஓடிட்டு இருக்கும். பாப்பா மதுபானம். அதே மாதிரி வீட்டுல மார்க்கம் தொழுக ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க போனா எங்க ஈமானுக்கு பாதிப்புண்டா,
நீங்க அங்க போங்க. ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி சொல்லி 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 இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லி திரும்பிட்டு வந்துருங்க. ஏண்டா நாளைக்கு மறுமையில உம்மா எனக்கு நன்மை ஒன்று தரமாட்டாள், என்ன வாப்பா எனக்கு ஒரு நன்மை தரமாட்டார், என்னுடைய மனைவி ஒரு நன்மை தரமாட்டாள், என்னுடைய தம்பி தரமாட்டான், நான் என்ன பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரசூலா சொன்னாங்க, ஃபாத்திமா ஒன்னை கூட என்னால நரகத்தையும் பாதுகாக்கல, நீ ஒன்ன பாதுகாத்துக்கொள். அப்படி ரசூலா சொல்லும்போது நாங்க எப்படி எங்கட மகளை பாதுகாக்கலும்? அப்ப எனவே சூழல் ரெண்டு வகையான சூழல் இருக்குது. ஒன்று ஈமாண்ட சூழல், மார்க்கத்துல சூழல். இதனால என்ன செய்யும்? ஈமான் கூடும். இன்னொரு சூழல் இருக்குது, நாங்க தவறா நினைச்சு கொண்டிருக்கிற சூழல். இவங்க தானே மாமி தானே பெரியம்மா தானே சின்னம்மா தானே, அப்படி இருக்கிற சூழல் மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தால் அது நல்ல சூழல், ஈமான கூட்டும். மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமா இந்த அவங்களோட ஈமான பலவீனப்படுத்தும். எனவே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பாவம். அதுல பாவத்தில சூழல். மேல சொன்னது மாதிரி பாவத்தில சூழல். இது தனிப்பட்ட எங்கட லைஃப்ல ஒரு சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணமா பாவத்தை விடுறது கஷ்டம்தான். ஆனா பாவம் செய்யற சூழலை தவிர்த்து கொள்றது லேசு. பாவத்தை விடுறதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? பாவம் உதாரணம், எனக்கு இந்த பாவத்தை விடுறது கஷ்டம்னு பல பேர் சொல்லுவாங்க. பாவத்தை விடுறது உண்மையில கஷ்டமாக இருக்கலாம். ஆனா பாவம் செய்யற சூழலை விடுறது லேசு. அதை விட்டா பாவத்தை விடலாம். இது விளங்குதா? பாவம் எங்கட வாழ்க்கையில கூட 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 உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் விடும். அந்த கருப்பு புள்ளிகள் என்ன செய்யும்டா எங்கட ஈமான பலவீனப்படுத்தும். அந்த பாவம் எங்கட ஈமான பலவீனப்படுத்தும். ஈமான் கூடுனா என்ன செய்யும்? அர்த்தம் என்ன? அமல் கூடும். ஈமான் குறைஞ்சா அமல் குறையும், பாவம் கூடும். இது ஒரு நல்ல விளை கொடுங்க. ஈமான் கூட கூட அமல் கூடும். ஈமான் குறைய குறைய அமல் குறையும், பாவம் கூடும். பாவம் கூடுதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நன்மை தீமை அளவு செஞ்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. என்னென்றால், அந்த நாங்கள் செய்கிற பாவங்களாக தெரியுறது இல்லை எங்களுக்கு. இப்போ நாங்கள் பாவங்களோட எங்களுக்கு மனசுக்கு சிந்தனைக்கு வாரதில்லை. என்ன தெரியுமா? கொள்ளை விபச்சாரம் தான் வரும். பாவம்டா என்ன? சாதாரணமாக ரெண்டு பேர் நடந்து போகும்போது இப்படி கண்ணை காட்டுறதும் பாவம் தான். ஏளனமாக சிரிக்கிறதும் பாவம் தான். ரெண்டு பேர் ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது ஏளனமாக சிரிக்கிறது, அதே மாதிரி புறம் பேசுறது, பொய் பேசுறது, ஏமாற்றுறது, அதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள், அல்லாஹ் பற்றியுள்ள அடிப்படையான மார்க்கத்தில் கடமைகளை அறியாமல் இருக்கிறதெல்லாம் பாவம். இந்த பாவங்கள் ஈமான பலவீனப்படுத்தும். ஒன்று பலவீனமாக பாவம் கூடும். ரெண்டாவது பாவம் கூட கூட ஈமான் பலவீனமாகும். ஒரு மனிதன் என்ன செய்யறாரு? நன்மையும் செய்யறாரு, பாவம் செய்யறாரு. இப்ப அவருடைய உள்ளத்துல ஈமான் ஏதோ என்ன ஒரு சமநிலையில இருக்குது, இந்த அடையாளம். இப்ப அது என்ன செய்யும் தெரியுமா? அது தொடர்ச்சியா அப்படியே வச்சிருக்காது. ஈமான பலவீனப்படுத்தும், அமல குறைக்கும். நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இதை. அப்ப என்ன பாவத்திர சூழ்நிலைகள். உதாரணமா, நீங்க வீட்டுல இருந்தா குர்ஆன் ஓதுவீங்க, திக்ர்ல இருப்பீங்க. இதே பக்கத்து வீட்டாளோட பேசிட்டு இருந்தா 5 பேரை பத்தி புறம் பேசுவீங்க. இப்ப அங்க போறதை விட்டீங்கன்னா நீங்க பாவத்திலையும் தவிர்த்து கொள்ளலாம். இப்ப பிள்ளைகள் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குது, நண்பர்களோட சேர்ந்துட்டா தேவையில்லாத பழக்கங்களை பழகுது. அந்த பழக்கம் அது பழகின விடுற கஷ்டம். ஆனால் தீய நண்பர்களை விட்டு தவிர்த்து கொள்வது லேசு. வேற ஏதாவது ஒன்றுல பிஸி ஆகிட்டா, இன்னைக்கு வர கிடைக்கல, அதனால இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியல, அங்கே உங்களை சந்திக்க முடியல அப்படிங்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவத்திர சூழ்நிலைகள். உதாரணமாக, இப்போ நான் இந்த ஃபோனை கையில் எடுத்தா நான் எப்படியோ டிக்டாக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது யூடியூப்லையோ நான் ஒரு சீரியலையோ ஒரு படத்தையோ டான்ஸையோ பார்த்துருவேன். ஃபோனை வச்சிருங்க. இந்த நேரத்தில் நான் எடுக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நாங்கள் பாவத்துக்குள்ள பெய்கிறோம் எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை கெச் பண்ணிடுங்க, எண்ணத்தை பிடிச்சிருங்க, அதில் இருந்து மாறுங்க. பாவத்துக்கிட்ட போறதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் வைக்கக்கூடாது. ரசூல் என்ன சொன்னாங்க? தக்பீரை கட்டிட்டு என்ன ஓதணும்? தொழுகையில் தக்பீரை கட்டுனா என்ன ஓதணும் சொல்லுங்க ஆகும்? அல்லாஹும்ம பாஇத் பைனி, அதான் ஆரம்பம். தக்பீரை கட்டிட்டு அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இதில் ஒரு அற்புதமான ஒரு ஆழமான ஒரு விளக்கத்தை ரசூல்லா எங்களுக்கு சொல்லி தராங்க. பாவத்தில இருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லான்னு சொல்ல இல்லை. அந்த துவா என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையிலும் ஆரம்பத்தில் இதை ஓதணும் தானே. ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீரை கட்டினா இதைத்தான் ஓதணும்.
யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையில், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிற தூரத்தின் அளவு ஒரு தூரத்தை ஏற்படுத்து. பாவத்தில் அந்த பாவத்தை செய்கிறது வேறு, அந்த சூழ்நிலை அந்த டிஸ்டன்ஸ் தூரம் இருக்குதானே அதில் ஒரு கெப் வைக்கிறது வேறு. இப்போ நீங்கள் இந்த போர்டருக்கு போயிட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. அந்த போர்டருக்கு போகாமல் ஒரு எல்லையில் நிற்கிறீங்களே, அதுதான் அடிப்படை. அல்லாஹ் பாஇத் பைனி, தூரமாக்கிறியா அல்லாஹ், பாவத்திலையும் தூரமான. யாரும் பாவம் செய்யாமண்டா, இது பாவம்டா நீங்கள் இங்கே இருந்துட்டு செய்யாமல் இருக்கலாம். இதை செய்யலை, எந்த அளவுக்கு வந்துட்டு நான் செய்யலை. ஒரு மூமின் எப்படி யோசிக்கணும்டா, இந்த எல்லை கூட போகக்கூடாது, இங்கே நிற்கணும், நான் இந்த எல்லைக்கு போகக்கூடாது, இங்கே நிற்கணும். யாரை தூரப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னா எப்படி, அல்லாஹ் பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரம்? மூமின் அப்படி தான் இருப்பான். அவனே பாவத்தை என்ன செய்யக்கூடாது, அதிகமாக பாவம். அதே மாதிரி தான் இந்த நன்மை செய்யறதுல சோம்பேறித்தனத்தை உண்டாக்குறது ஷைத்தான் உண்டாக்குவான். நன்மை செய்யறதுல சோம்பேறித்தனம் வர 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 நன்மையில சுவை இல்லாம மாறும். இது ஒரு அடிப்படையான ஒரு காரணி தான். இப்போ இதோட வருது இந்த பாவங்கள் வாரது, பாவங்கள் செய்யறது. இது ஒரு பெரிய தலைப்பு, சுருக்கமாகத்தான் நான் சொல்றேன். அப்ப பாவத்தை செய்யறது, அதே மாதிரி இதுல இந்த ஈமான குறைக்கிறது பாவம், ஈமான கூட்டுறது நன்மை. அப்ப இந்த பாவத்திலிருந்து எங்களை விடுபட்டு அதுல இருந்து நாங்க தூரமாகிற பொழுது ஈமான் பலமடையும், நன்மைகள் கூடும். இதை நாங்க சரியாக விளையக்கூடாது. பாவங்கள் நிறைய இருக்குது, பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள், அல்லாவுக்கு செய்யற பாவங்கள், அடியார்களுக்கு செய்யற பாவங்கள், அடியார்களை ஏமாத்துறது, அவங்கள புறம் பேசுறது, அவங்கள பத்தி தப்பான எண்ணங்களை வைக்கிறது, கெட்டெண்ணங்களை விதைக்கிறது, ஒரு மனிதனை பத்தி தப்பான கதைகளை பரப்பி விடுறது, இதெல்லாம் பாவங்கள். அப்ப இதெல்லாம் எங்களோட ஈமான்ல பலவீனத்தை உண்டாக்கும். நினைச்சா ரைட். அப்ப எனவே பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடிப்படை என்னன்னா, பாவத்திர சூழலை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னாரோட போனா அவர் பேசுவார், ஹதீஸையும் குர்ஆனையும் தான் அப்படின்னா நீங்க அவரோட பேசலாம், பழகலாம். பெண்களை உங்களோட உறவினர்கள், சொந்த பந்தத்தை சொல்றேன். இன்னாள்கிட்ட போனா முடிஞ்சுது, அவ என்ன 2 மாசம் சேர்த்து வச்ச எல்லா குப்பையும் என்னட்ட கொட்டி விட்டுருவாள் அப்படின்னா நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க. அந்த பக்கத்துக்கு போனால் உங்களோட ஈமானுக்கு பாதிப்பு. ஏன்னா நீங்க புறம் பேசினாலும் பாவம், புறத்தை கேட்டுட்டு இருந்தாலும் பாவம். நான் ஒன்றும் பேசலையே. சில விஷயங்கள் இருக்குது பாவம், அது முதலாவது செய்யும் பொழுது தான் கஷ்டமாயிருக்கும். அதுக்கப்புறம் அது பழக்கம், பாவம் அல்லது பழக்கம், அது பழகிடும். சில ஆட்களுக்கு இந்த இப்படி நீங்கள் மியூசிக் பாட்டு கேட்காதீங்கன்னா எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாட்டு கேட்குற என்ன பாவமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு நன்மத்தீமை விளங்காத அளவுக்கு ஈமான் குறைஞ்சி பலவீனமாகி அப்படி முத்திரிடப்பட்டி உள்ளத்தில். படம் பார்க்குறது, இந்த சும்மா என்ன எப்படி இந்த சமைக்கிறது, எப்படி என்ன இவரோட பேசுறது, பழகிறது, குடும்பம், இதான் நாடகத்தில் போய் இதெல்லாம் என்ன தப்பா? இப்படி நல்ல விஷயங்களை தானே சொல்லித்தாராங்க, நல்ல ஆர்வமாக தானே இருக்குது அப்படிங்குவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தவறான தப்பான தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் 90% இருக்கும், அது விளங்காது. 10% உள்ள சில விஷயங்களை மட்டும் வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பாவமானு கேட்பாங்க. சர்வசாதாரணமாக இருக்கு. அப்போ எனவே பாவத்தை விளங்க வேண்டும், பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவத்தை விளங்கி அதில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், அந்த சூழலை தவிர்த்து கொள்ளணும் முதலாவது. அப்ப எனவே பாவம் செய்ய 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 ஈமான் பலவீனப்படும். அடுத்தது ஒருவர் இபாத செஞ்சோன அடுத்து ஈமான பலவீனப்படுத்துற அடுத்த அம்சம் என்னென்றால், ஒருவர் இந்த இபாதத்தில் சோம்பேறித்தனத்தை கொண்டு வாரு. முனாஃபிக்களோட பண்பு தான் அது. அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள், ஈமான பலவீனப்படுத்திடும். இப்போ பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைகளை குடும்பத்தில் நீங்க பாருங்க, தொலை சொல்ல ஒரு சோம்பேறித்தனம் அவங்ககிட்ட இருக்கும். தட்டி எழுப்பி தொழுன்னு சொன்னால் அப்படியே முறிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி போயிட்டு ஒழு செஞ்சுட்டு ஒரு மாதிரி இந்த பிள்ளைகள் இப்போ சோழ ஒரு ஜாதி இங்கே போட்டு எல்லாம் ஒரு பார்த்தாலே ஒரு பரிதாபமாகிக்கும். பிள்ளை அல்லாஹ்வுக்கு தக்பீரை காட்டும், உம்மா எல்லாத்தையும் சரி செஞ்சு விடணும். பார்க்குறோமா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு அது அப்படி மாறிடுச்சு. இப்படி இருக்கிறது என்பது, இபாதத்தில் சோம்பேறித்தனம் என்பது ஈமாண்ட பலவீனத்தில் அடையாளம். ஈமாண்ட பலவீனத்தில் அடையாளம். இப்போ எங்களுக்கு பாருங்க, குர்ஆன ஓதுறதுக்கு, தர்ஜமா தஃப்சீரை வாசிக்கிறதுக்கு, அதே மாதிரி நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு, நல்ல விடயங்களை படிக்கிறதுக்கு ஷைத்தான் எங்களை விட இல்லை சோம்பேறித்தனமா இருக்குது என்றால் அடையாளம் என்ன தெரியுமா? எங்களோட ஈமான் பலவீனப்படுகிறது. எங்களோட ஈமான் பலவீனமா இருக்கு. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சஹாபாக்கள் வெளியே போயிட்டு வாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். அப்போ நாங்கள் ஈமான் தானே கொண்டிருக்கிறோம். இல்லை, ஈமான் இன்னும் புதுப்பிக்கணும்,
ஈமானை இன்னும் இன்னும் கூட்டிக் கொள்ளணும். சஹாபாக்கள் செய்வாங்க, வாங்க ஈமான் கொள்வோம், கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம், என்ன உட்கார்ந்து பேசுவோம், அல்லாஹ் பத்தி படிப்பாங்க, ஈமான் கூடும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் ஈமானை படிச்சோம், அதுக்கப்புறம் குர்ஆனை படிச்சோம், ஈமானை படிக்கிறது. அப்ப எனவே இந்த ஈமான் பலவீனப்பட விடக்கூடாது. ஈமான பலவீனப்படுத்துற காரணிகளை தவிர்த்து கொள்ளணும். அப்ப எனவே இதுல முக்கியமான ஒரு அம்சம் தான் இப்ப இந்த சோம்பேறித்தனம் பாருது. சோம்பேறித்தனம்னா ஷைத்தான் அதை உண்டாக்குவான். நாங்க இபாதத்து விஷயத்துல உற்சாகமா இருக்கணும், இபாதத் செய்யற விஷயத்துல அது நாங்க நினைச்சா முடியும். பாருங்க, வேற நாள்ல 2 மணிக்கு முழிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, நோன்பு வந்தா பெருநாள் மாதிரி இருக்கணும். இந்த கியாமுல் லைல் பார்க்கும் பொழுது வெளியில இருந்து வந்தவங்க போன நோன்புக்குங்க இங்க பள்ளியிலே சொன்னாங்க, என்ன இது இந்த தியாரில் 2 மணிக்கு பெருநாள் மாதிரி இது பள்ளி அப்படின்னு சொல்லி என்ன காதல கேட்டேன் போன நோன்புக்கு. அப்ப அது எப்படி 2 மணிக்கு சாத்தியமாகுது? அதே புள்ளதான், அதே வாப்பாதான், அதே இம்மாதான், அதே குமர் புள்ளதான், அதே ஆம்பளை புள்ளதான், எல்லாம் என்ன செய்யறாங்க 2 மணிக்கு நின்று நல்லா ஆர்வமா நின்று கியாமுல் லைல் தொழுகிறாங்க. நாங்களும் தான் எல்லாரும் தான். அப்ப எனவே இந்த ஒரு எண்ணம் வரணும், இபாதத்தை ஆர்வமா செய்யணும். ஷைத்தான் சோம்பேறித்தனத்தோட வேற காலங்கள்ல ஃபர்லு தொழுகிறதே கஷ்டமாயிருக்கும். அசரை கொண்டு போய் தொழுவாங்க, இப்ப 6-9க்கு பாங்கண்டா 6-7க்கு தான் ஒழு செய்வாங்க, 8க்கு எப்படியா தக்பீரை கட்டி ருக்கு செஞ்சு சுஜி செஞ்சு முடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி போர்டர். அப்ப இது ஈமான பலவீனம். அடுத்தது ஈமான பலவீனப்படுத்தல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கடமைகளை இந்த உடலுக்கான கடமைகள்னு விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி நாங்க விளங்கி வச்சாலும் அது வெறுமனே 40 வருஷமா நீங்க செஞ்சிருப்பீங்க, உங்களோட உள்ளத்துக்கு எந்த தாக்கத்தையும் அது கொடுக்க இல்லைன்றாலும் ஈமான்ட பலவீனம் இருக்கும். நல்ல விளங்கி கொடுங்க. தொழுகை எதனுடைய கடமை? உதாரணமா ஹஜ்ஜுக்கு போறோம்னா உடல் பலமும் இருக்கணும், காசு பொருளாதார பலம் இருக்கணும், போற பாதையில பாதுகாப்பு இருக்கணும், இப்படி கடமை இருக்குது. இப்ப தொழுகை என்பது உடல்ல குனிஞ்சு நிமிர்ந்து எழும்புற கடமையா? இல்ல, உடல் மட்டும் இல்ல, அங்க சம்பந்தப்படுது உள்ளம், எங்களோட சிந்தனை. இப்ப நான் தக்பீரை கட்டி ருக்கு சுஜூத் செய்யறோம், தக்பீரை கட்டி போட்டு எங்களோட சிந்தனை எல்லாம் வேற நாட்டுல இருந்தா, அல்லது வீட்டுல பாத்ரூம்ல அல்லது டொய்லெட்ல அல்லது குசினில கிச்சன்ல பிள்ளை பத்தி உடுப்பை பத்தி ட்ரெஸ்ஸை பத்தி யோசனை இருந்தா, அப்ப உள்ளம் எங்க இருக்குது, உடல் எங்க இருக்குது? இல்ல. தக்பீரை கட்டுறோம்னா எங்களோட உடம்பு அதனுடைய கிபிலா என்ன? கபத்துல்லா. கிபிலத்துல் ஜசத் என்ன? உடம்புட கிபிலா எது? கபத்துல்லா. கிபிலத்துல் கல்புட கிபிலா எது? அல்லாஹ். 2க்கு கிபிலா இருக்குது. நாங்க உடம்புல எப்படி கபத்துல்லா முன்னோக்கி தொழுகிறோமோ அதே மாதிரி உள்ளம் எங்க இருக்கணும்? அல்லாஹ் முன்னோக்கி இருக்கணும். அல்லாஹ்வோட முனாஜாத் பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப எனவே இந்த ஒரு எண்ணத்துல எந்த தொழுகை நாங்க 40 வருஷமா தொழுகிறோம், பெரிய அளவு ஈமான்ல ஒரு உறுதிப்பாடு இல்லைண்டா நாங்க அந்த தொழுகையை உடலின் கடமையாக விளங்கினோமே தவிர உள்ளத்தின் ஆன்மாவின் செயல்பாடாக கடமையாக விளங்கவில்லை. தக்பீர் கட்டினா உடம்பு, உள்ளம், எண்ணம், சிந்தனை எல்லாம் அப்படி அந்த எண்ணத்தோட தொழுது பாருங்க, ஈமான் கூடும். நாங்க உடலுக்கான கடமையாக இபாதத்தை நினைச்சு கொண்டோம், தொழுகை நினைச்சு கொண்டோம் என்றால் குர்ஆன் ஓதும் அப்படிதான், வாய் மட்டும் அசையும், சிந்தனை எங்கேயோ இருக்கும். இல்ல, சிந்தனை அங்கே இருக்கணும். உடலுக்கான வாய்க்கான அல்லது ஓதல் அல்லாது, வாய் ஓதனும், அல்லாஹ்வை சிந்திக்கணும். அப்ப தர்ஜமா தெரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், தர்ஜமா வாசிச்சா அல்ஹம்துலில்லாஹ், விளங்கி ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ். அல்லது குர்ஆன் ஓதுறீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்னத்தை சொல்றான் என்பதை சிந்தனையோட ஓதணும். ஓரளவு படிச்சு தெளிவு பெற்றாதான் அது முடியும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த ஒரு அடிப்படை நான் புரிந்து கொள்ளணும். கடைசியாக இன்னும் அப்படியே தொடர் இருக்குது, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிப்படை என்னன்னா அல் கஃப்ல அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வோட சிந்தனையை விட்டு தூரமாகிறது. வமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. அல்லாஹ்வோட திக்ரை விட்டு புறக்கணிச்சீங்கன்னா, அல்லாஹ்வோட திக்ரை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தருவான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வோட திக்ரை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை எப்படி உருவாகும் தெரியுமா? ஈமான் உள்ள உள்ளம், ஈமான் நிறைந்திருக்கிற உள்ளம், ஈமான் பலமாக இருக்கிற உள்ளத்துல நெருக்கடி இருக்காது. மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. அதுக்கு அல்லாஹ் அப்படியே நேர்மாற்றமா சொல்றான். யார் மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆணாயினும் பெண்ணாயினும் யார் சாலிஹான அமல் செய்கிறார்களோ வஹுவ மூமின், அவர்கள் மூமினாக இருந்து கொண்டு அப்படி இருந்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப மனமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளம் நிம்மதியா இருக்கு. உள்ளம் நிம்மதியா இருக்குன்னு அர்த்தம் என்ன? ஈமான் இருக்குது. ஈமான் குறைய 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 வாழ்க்கையை நெருக்கடி வரும். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்
அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரால தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்தா உள்ளம் அமைதி பெறும், உள்ளத்துல ஈமான் பலமாகும். அப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம போனால், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம போனால் ஈமான் பலவீனம் அடையும், அமல்கள் குறையும். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருக்கு. அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருக்கிற அர்த்தம் என்ன? நாங்க எந்நேரம் எங்கட அமல்கள்ல, எங்கட இபாதத்துல, எங்கட செயல்பாடுகள்ல இது அல்லாஹ் சொன்னான் செய்வேன், அல்லாஹ் தடுத்தான் விட்டுருவேன். இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஹலால், இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஹராம், இது அல்லாஹ் இதை சொன்னான், அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான். அப்ப அந்த வரையறைகள் இருக்கும், அந்த வரையறைக்குள்ள தான் வாழ்வார். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் வாழ்க்கை இருக்கும். அதாவது மார்க்கத்தை வரையறைய பேணி நடப்பார், மார்க்கத்தில வரையறையை தாண்டி செல்ல மாட்டார். எப்ப ஒரு மனிதன் மார்க்கத்தில வரையறைய திக்ர விட்டு போட்டு வெளியே போவாரோ அப்ப அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? ஈமான் பலவீனம் அடையும், அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடி வரும். அல்லாஹ் தொழுகை சொல்லும்போது அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுங்க என்ன திக்ருக்காக, என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக. நீங்க ஜக்காத் கொடுங்க, அது உங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அந்த ஜக்காத்தின் ஊடாக உங்களோட உள்ளம், உங்களோட உடல், உங்களோட பொருளாதாரம் பரிசுத்தமாகும். எனவே இந்த ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த கடமையும் நாங்க தும்முனாலே என்ன என்ன நாங்க சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய திக்ர். அதான் திக்ர். தூங்க போறோம், சாப்பிடுறோம், அல்லது ஒரு நல்ல கனவு காண்றோம், அல்லது ஏதாவது ஒரு விடயத்துல என்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர் உடனே வருது. துஆ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர். அப்ப எனவே நாங்க அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகணும்டா ஈமான் பலவீனம் அடையும். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்ந்தால் ஈமான் பலமாகும். எனவே பாவங்கள் செய்யறதுனால, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக இருக்கிறதுனால, மார்க்க சபைகள்ல இருந்து நாங்க தவிர்ந்து கொள்றதுனால, அதே மாதிரி மார்க்க சூழல்ல இருந்து நாங்க ஒதுங்கி செல்றதுனால, அல்லாஹ்வை அறியாம இருக்கிறதுனால, இந்த அடிப்படை காரணிகளால் எங்கட ஈமானில் குறைவு ஏற்படும். அப்ப எனவே இதை மாத்தினால் ஈமான் என்ன செய்யும்? பலமாக மாறும். ஈமான் பலமாக மாறுகிற பொழுது அமல் சாலிஹ் அதிகமாகும், அமல் கூட கூட ஈமானும் கூடும். இப்ப இந்த மனிதன் கடைசி வரை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டு இருப்பான். எப்படி? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப எனவே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு போட்டு கடைசி வரை இந்த துஆவோடு அதை பேணிக்கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் பத்தி அறியணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழணும், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புரியணும். இப்படியான ஆன்மீக சபையில, மார்க்க சபைகள் அதிகமா நேரத்தை கழிக்கணும். ஈமான பலப்படுத்துறதுக்கு தீர்வு. அதே மாதிரி நல்ல சூழல்கள்ல இருக்கணும், நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும், நல்ல சூழல்களை உருவாக்கணும். குடும்ப உறவு, தாய் தந்தை எதுவா இருந்தாலும் மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு நாம் அதை பேணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இபாதத்துல கரிசனை செலுத்தணும், ஈமான கூட்டிக் கொள்றதுக்கு அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், பாவத்தை விடணும், நன்மைகளை அதிகமாக கவனம் செலுத்தணும், சோம்பேறித்தனத்தை இல்லாமலாக்கி நன்மைகள்ல உற்சாகத்தோடு செயல்படணும். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்து வாழணும், அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழணும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க எங்களோட ஈமான்ல படிப்படியாக முன்னேற்றத்தை நாங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த துஆக்களை நான் தர்ஜமாவை சொல்லி முடிச்சு கொள்றேன். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேர்வழி நீ காட்டிய பின்னால வழிகேட்டுக்கு போறதின்பால் எங்கட உள்ளத்தை நீ விட்டுறாதையா அல்லாஹ். வழிகேட்டுல போய் சருகை செய்ய அப்படி எங்களை விட்டுறாதையா அல்லாஹ். எங்களோட உள்ளத்தை அப்படி தவறான பாதையை விட்டுறாதையா அல்லாஹ். நேர்வழி அல்லாஹ் காட்டிக்க போறோம், வழி தவறி போறது இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் அது. ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. உன் புறத்தால கருணையை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி தான் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுறவனே, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய பக்தியோட தக்வாவோட இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அவர் மாறிடலாம். இன்னைக்கு பாக்குறீங்களா, 45 வருஷம் இஸ்லாத்தோட வாழ்ந்தார், திடீர்னு நாத்தியரா மாறுறார். திடீர்னு குர்ஆன் சுன்னா கொள்கை பேசுறாரு, திடீர்னு பார்த்தா அக்கீதா விட்டு தடம்புரண்டு போறாங்க. அப்ப எனவே நாங்க கேட்கணும், இதயங்களை புரட்டுபவனையா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய இதயத்தை, உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், வத்துகா இறை உணர்வை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப பத்தினித்தனத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் கினா செல்வ நிலையை, போதும் என்ற தன்மையை கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல ரசூல் அதிகமாக கேட்டது. ஒவ்வொரு நாளையும் இஸ்திக்ஃபார் செஞ்சு
நேர்வழியிலே இருந்து நேர்வழியே காட்டி பாவம், அதாவது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்டாங்கன்னா நாங்க எவ்வளவு கேட்கணும்? யா முக்கல்லிபல் குலூப், ரசூல் அதிகமா கேட்டது. உள்ளங்களை புரட்டுறவனே, என் உள்ளத்தை நீ இந்த மார்க்கத்துல உறுதிப்படுத்தியா அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். கடைசி மௌத்து வரை ஈமானோடு நாங்க வாழணும். ஈமான் பலவீனம் அடைதுன்னு தெரிஞ்சு அதுக்கு உடனே நாங்க சிகிச்சை செஞ்சிடணும். உடனே சிகிச்சை செய்யணும். எப்படி உடல் பலவீனமான சிகிச்சை செய்யறோமோ, உள்ளம் பலவீனமான அதுக்கும் சிகிச்சை செய்யணும். ஈமான் பலவீனமான உடனே சிகிச்சை செய்யணும். மார்க்க சபைகளை எப்பயுமே கலந்து கொள்ளணும். எல்லா நிலைகளையும் ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். நாங்க இந்த துவாவோட வாழ்ந்து கடைசி வரை அல்லா இடத்துல, யா அல்லாஹ் தீன்ல இஸ்திகாமத் தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இதுல உறுதியை தந்திரியா அல்லாஹ், கலிமாவுல இந்த மார்க்கத்துல உறுதியை தந்திரியா அல்லாஹ்னு கேட்டு கேட்டு எங்களுக்காக எங்களோட குடும்பத்துக்காக நாங்க கேட்கணும். அப்படி கேட்டு அல்லா இடத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்கிற பட்சத்துல அல்லாஹு தாலா இந்த கொள்கையில இந்த மார்க்கத்துல நிலையாக நிற்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. எனவே நாங்க அடிக்கடி அல்லாஹ் இடத்துல இந்த துவாக்களை கேட்போம். ஈமான் குறைகிற பொழுது அதை பலப்படுத்துற அமல்களை, இபாதத்துக்களை, தீர்வுகளை தேடி போவோம். அல்லாஹு தாலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.